பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்களுள் சிலர் கெட்டு அருவருப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வார் யாரும் இல்லை. கடவுள் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். மதிநுட்பம் உள்ளவர், கடவுளை நாடுபவர் எவராவது உண்டோ என்று பார்க்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்திலே எந்த ஒரு தெய்வத்தாலும் கொடுக்க முடியாது. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்து வேதனைகளை சுமந்து தந்தையினுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய உயிருள்ள தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதர்கள் உருவாக்கிய தெய்வங்கள் உங்களுக்கு மீட்பை கொடுக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்று தராது. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நம்மை படைத்த தெய்வத்திற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயற்கையோடு உறைந்திருக்கக்கூடிய கடவுளை எப்பொழுதும் இறை பற்றோடு நாம் நம்முடைய மனக்கண்களால் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கேட்டு நாம் செபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடைப்பட்டு இருக்கக்கூடிய நமது மனக்கண்கள் திறக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அதன் வழியாக என்னோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன். அன்பார்ந்தவர்களே, இறை பற்றி இல்லாமல் இருப்பவர்களுக்கு நடப்பது என்ன என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். அநேக பேர் என்னிடம் கேட்ட கேள்வி, ஃபாதர், இந்த மனிதர் கோயிலுக்கு போவது இல்லை, கடவுளை தேடுவது இல்லை, அவர் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், எப்பொழுதும் பாவ காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்று என்னிடம் கேட்ட நபர்கள் உண்டு. என்னோடு தொடர்பு கொண்டு பேசிய நபர்கள் உண்டு. அதே போல் நீங்களும் ஒருவேளை நினைத்திருக்கலாம், உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இறை பற்று இல்லாதவர்கள், கடவுள் தன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களால் மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் சொல்லுவார்? அறிவிலிகள் தான், அதிகமாய் படித்து முட்டாள்தனத்தோடு செயல்படுகிறவர்கள் தான், அறிவற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் தான் சொல்லுவார்கள், கடவுள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சில குருக்களும் நற்செய்தி பணியாளர்களும் சில பாஸ்டர்களும் சொல்வதை நான் கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அவர்கள் சொல்வார்கள், மோட்சமும் நரகமும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறது என்று. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து நமது கரத்தில் கொடுத்திருக்கின்றார். நரகம் என்பது மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அவர் கடவுள் உருவாக்கிய அந்த நரகம் வான தூதர்களுக்காக, தவறிய வான தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். நீங்கள் அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது, பாவம் புரியக்கூடிய வேளையிலே, கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய வேளையிலே, கலகம் செய்யும் வீட்டாராக இருக்கக்கூடிய வேளையிலே, ஒவ்வொரு நாளும் பாவம் செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி சாவான பாவத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பத்தினால் அந்த நரகத்திற்கு செல்கிறார்கள். அதே போல் ஆண்டவர் மோட்சத்தை படைத்தார். யாரெல்லாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இறை பற்றோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மோட்ச பாக்கியத்திற்குள் கடந்து செல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேக பேர் நான் படித்து விட்டேன், பட்டம்
பட்டம் வாங்கிவிட்டேன், என்னுடைய அறிவு மட்டும் போதும் என்றும் அலைந்து திரிகிறவர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய சிற்றறிவை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் இந்த நாளில் புரிந்து கொள்ள முடியும். கடவுளை விட்டு பிரிந்து சென்றால் அவர்களுடைய நிலைமை முந்திய நிலைமையை விட பிந்திய நிலைமை மிகவும் கேடு உள்ளதாக இருக்கும். எனவே தான் நாம் வாசிக்க கேட்டோமே, திருப்பாடல்கள் 53வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையிலே, கடவுள் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடுகிறார்களாம், என்னுடைய பிள்ளைகள் என்னை நாடி வருகிறார்களாம், என்னிடம் செபிக்கிறார்களா என்றும் அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். யாரெல்லாம் கடவுள் பற்றி இல்லாதபடி மனம் போன வாழ்க்கையில் வாழ்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமா கண்டிப்பாக சாகும். எங்கே போகும்? நரகத்திற்கு போகும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூச்சத்தை பற்றி பேசியதற்கு மேலாக அவர் நரகத்தை பற்றி அதிகமாக பேசி இருக்கின்றார். எனவே தான் பாருங்கள், உரோமியர் 5:6 வாசிக்கின்றோம், நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தன் உயிரை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், என்னுடைய பிள்ளைகள் இறை பற்று இல்லாமல் இருப்பார்கள், என் படைத்தவரை மறந்து போவார்கள், என்னுடைய பாடுகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்கள் மறந்து போவார்கள் என்று சொல்லி நமக்காக உயிரை கொடுத்து நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவே நமக்குள் சோதனை வரும் பொழுது, சாத்தான் நம்மை சோதிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கடந்து செல்ல வேண்டும். எனவே தான் இறை பற்றி இல்லாதவர்கள் எளிதாக விழுந்து விடுகிறார்கள். ஒரு நொடி பொழுதிலே அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இப்பொழுதுதான் பார்த்ததை போல் இருக்கும். அவர்கள் இந்த உலகத்திலே காற்றடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவரும் எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கின்றோம், என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, எல்லா உடைமைகளும் இருக்கின்றது, விலை உயர்ந்த கார் இருக்கின்றது, விலை உயர்ந்த இடங்களும் பங்களாவும் இருக்கின்றன, சொத்து சுகங்களோடு இருக்கிறேன் என்றும் இவை அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்ட பேராசையின் அடையாளமாக இருக்குமே தவிர ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்காது. இறை பற்றி இல்லாதவர்கள் தான் சொத்துக்கு மேல் சொத்தை சேர்த்து வைத்து தான் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பம் எனக்கு தான் எல்லாம் என்று சொல்லி பெருமையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே இந்த நாளிலே இறை பற்றி இல்லாதவர்களுக்காக ஜெபிப்போம். கடவுளை விட்டு விலகி சென்றவர்களுக்காக ஜெபிப்போம். சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். மன மாற்றத்திற்காக மன்றாடுவோம். உங்களுடைய வீட்டு அருகிலும் சில பேர்கள் இருக்கலாம், அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே அவர்களை தொடுவார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய ஏக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்திருக்கின்றார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் நாம் உறவாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இறை பற்றி இல்லாமல் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை மிகவும் தெளிவாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வாசிக்கின்றோம் திருப்பாடல்கள் 56வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில், அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் தகப்பனே, இறை பற்றி இல்லாதவர்கள் ஒரு அற்ப மனிதர்களை போல் இருக்கிறார்கள். காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கிறார்கள். எளிதில் மாய்ந்து போகக்கூடிய ஒரு திரியை போல இருக்கிறார்கள். அவர்கள் பலன் கொடுக்க மாட்டார்கள். பொன்னோ சொத்தோ சுகமோ இருந்தாலும் அவர்களால் பலன் கொடுக்க முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரேன். ஒருவேளை தகப்பனே, நாங்களும் இதை போல தீமையான காரியங்களை உள்ளத்திலே விதைத்திருக்கலாம்.
தீமையான காரியத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் விரும்பக்கூடிய காரியங்களை மட்டும் செய்து என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும், இறை பற்றோடு வாழவும், என் ஆண்டவரில் வளரக்கூடிய பிள்ளைகளாக உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறார்களோ அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னோட ஆண்டவருடைய கரம் அந்த விண்ணப்பத்தோடு கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே, நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.